ஸ்மாஷ் பொட்டேட்டோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஷ் பண்ணலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராமோன்ஸ் யூடியூப் சேனல். உலகத்துலேயே தி பெஸ்ட்டு பொட்டேட்டோ டிஷ் அப்படின்னா நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பொட்டேட்டோனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் குக் பொட்டேட்டோ ஆடுவாங்க, இல்லை ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ ஆடுவாங்க, இல்லைன்னா ஒன் பாயில் ஒன் ப்ரெஸ் ஒன் பேக் அப்படின்வாங்க. இது வந்து ஸ்மாஷ் பொட்டேட்டோ ஒரு பேபி பொட்டேட்டோ வச்சு பண்ண போகிறோம். யாருக்குன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை உங்கள் ஒய்ஃப் மேலேயோ கோவமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணி உங்கள் கோவத்தை தீர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ண போகிறேன். ஒரே ஒரு பேஸ் தான் ஸ்மாஷ் பொட்டேட்டோ. இது வந்து ஒரு பாயில் பண்ணி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ, ரெட் பொட்டேட்டோ, கோல்டன் பொட்டேட்டோ, பர்பிள் பொட்டேட்டோலாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் பேபி பொட்டேட்டோ வாங்கிட்டு இதை ஒன் பாயில் பண்ணி எப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு நான் பேக் பண்ணல, கிரில் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே என்னெல்லாம் டாப்பிங் பண்ண போகிறோம் அதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்க்ரீடியன்ஸ் போக சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரே இதை வச்சு 5 டாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன், இது எப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு கிரில் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்லாம் எப்படி வெட்டுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாப்பிங் பண்ணும்போது அதோட பற்றி சொல்கிறேன் நான். ஓகேவா, வாங்க ஸ்மாஷ் பொட்டேட்டோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஷ் பண்ணலாம். பொட்டேட்டோ எப்படி வெட்டி ஸ்மாஷ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொட்டேட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பர்பிள் பொட்டேட்டோஸ். அதுக்கப்புறம் அந்த ரெட் பொட்டேட்டோன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் கோல்டன் பொட்டேட்டோ, இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பொட்டேட்டோஸ். நீங்கள் பேபி பொட்டேட்டோ வாங்க. இந்த இதை ஸ்மாஷ் எப்படி பண்ணுறது காட்டுறோம். இது மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை தேய்ச்சிடுங்க. இது ஒன் பாயில் ஆகிருக்கு பொட்டேட்டோ பாருங்கள். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், ஸ்மாஷ்டு. இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரில் பண்ணலாம் வாங்க. இதுதான் கோல்டன் பொட்டேட்டோ, ரெட் பொட்டேட்டோ, பர்பிள் ஸ்கின் பொட்டேட்டோ. நல்ல லைட்டாக பட்டர் போட்டு இது மாதிரி கிரில் பண்ணுங்கள். யூஸ்வலாக பேக் பண்ணுவாங்க, நான் கிரில் பண்ணுறேன் வீட்டில் ஈஸியாக இருக்கிறதுக்கு. பேக்கிங் ஆல்சோ இஸ் ஃபைன். இது கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா, உடஞ்சா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நல்லா ரோஸ்ட் ஆகி செம்ம ஸ்மெல்லிங்க. வாங்க போய் அசம்பிள் பண்ணலாம். சிக்கன் சாசேஜை தின்னாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் லைட்டாக கிரில் பண்ணிவிட்டு இதில் 5 பிளேட்ஸ் வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணி கிரில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 5 டாப்பிங் பண்ண போகிறோம். சிம்பிள் டாப்பிங் தான். நான் தான் இன்க்ரீடியன்ட் சொல்ல கன்ஃபியூஸ் ஆகிடுங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிங் இஸ் கால்ட் அஸ் கிளாசிக் டாப்பிங் வித் கார்லிக் பட்டர், ஷைவ்ஸ் அண்ட் சார் க்ரீம். சார் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீமில் கொஞ்சம் லைம் போட்டுங்க. ஸோ கார்லிக் பட்டர் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொட்டேட்டோ மேலே போட்டுங்க. கார்லிக் பட்டர் ஒன்றும் இல்லைங்க, பட்டரை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா அதில் சாப் கார்லிக் போட்டு பார்ஸ்லி போட்டு வச்சுருக்கேன் நான். அதான் கார்லிக் பட்டர். நல்ல ஒரு டாலப் ஆஃப் சார் க்ரீம். நல்லா பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அப்படியே வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் மேலே
ஷைவ் சொல்லுவாங்க. கிளாசிக் பார்த்தோம். அடுத்தது இட்ஸ் ஸ்பைசிக்கு வந்து நான் வந்து இதுக்குன்ட்டு தனியாக இன்க்ரீடியன்ட் வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சால்சா, அதாவது கொஞ்சம் சாப்ட் வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், இதை கொஞ்சோண்டு மேலே ட்ரிசில் பண்ணிவிட்டு நான் அந்த சில்லி வெட்டி வச்சுருக்கேன். இதில் அந்த க்ரீன் சில்லி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பைசி. இந்த ரெட் இதெல்லாம் ஸ்வீட் சில்லி சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் வெரி ஸ்பைசி. மேலே சிப்போத்தோல் ஐயோலி பண்ணி வச்சுருக்கேன். இதோட டாப்பிங் அதில் சார் க்ரீம் போட்ட மாதிரி. சிப்போத்தோல் ஐயோலி ஒன்றும் இல்லை, அலப்பினோஸ்னு ஒரு சில்லி, மெக்சிகன் சில்லி. அதை ட்ரை பண்ணால் அது பேர் தான் சிப்போத்தல். அதை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் மயனீஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், பட் வெரி நட்டி அண்ட் ஸ்மோக்கி ஃப்ளேவர். நடுவில் போடுங்க. போட்டிங்களா? கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஸ் கஜூன் ஸ்பைஸ் மிக்ஸ். அதை மட்டும் எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக, அவ்வளோதான். உங்கள் ரெண்டாவது ஸ்பைசி பொட்டேட்டோ ஸ்மாஷ் பொட்டேட்டோஸ் ரெடி. மூணாவது வந்து இட்ஸ் அ சேவரி. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் கேரமலைஸ்ட் அனியன் பண்ணியிருக்கேன். கேரமலைஸ்ட் அனியன் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ரெட் அனியன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு மேலே கொஞ்சோண்டு சுகரை போட்டு கேரமலைஸ் பண்ணால் இது மாதிரி வரும். அதை எடுத்து மேலே போட்டுருங்க. இன்றைக்கி இந்த 5 பிடிச்சதே இதுதான். ஏன்னு சொல்கிறேன்னா அப்புறமா. ஸோ யூ புட் த கேரமலைஸ்ட் அனியன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டாலப் ஆஃப் கிரேட்டட் சீஸ், செடார், மொசரல்லா எல்லாம். இதில் நான் சிக்கன் சாசேஜ் வெட்டி வச்சுருக்கேன், வெட்டி கிரில் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். Again a little bit of coriander. சேவரி சூடாக பண்ணால் அந்த சீஸ் வந்து டக்குன்னு மெல்ட் ஆகிடும். இது சூடாக தான் இருக்குது, பட் ஆனால் மெல்ட் ஆகிறது கொஞ்சம் நேரம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அதே சீசனிங் நான் மேலே போட அந்த கஜூன் சீசனிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்கு. ஸோ டேக் லிட்டில் பிட் ஆஃப் டொமேட்டோஸ், கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த கஜூன் ஸ்பைஸ் சொன்னது, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு ஒரே ஒரு லைம், your fourth fresh tomatoes, spring onion, potatoes, mashed potatoes with Cajun spice. Last but not the least, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் கால்டு, நான் பேர் வச்சது லக்ஸரிக்கு அந்த இதே பொட்டேட்டோ தான். இதுக்கு மேலே நான் போடுறேன் பாருங்கள். we have a truffle oil. It's also very expensive. இது யார் முடியுமோ வாங்கினா தேவையே இல்லை, பண்ணவே பண்ணாதீங்க. இதை ட்ரஃபிள் ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் டர்க்கி பேக்கன், கொஞ்சம் பார்மேசன் பவுடர். வாங்க இது மேலே டாப்பிங் போடலாம். இதுக்கு மேலே கொண்டு அரேஞ்ச் சம் ரா மஷ்ரூம்ஸ். இந்த மஷ்ரூம் வந்து வெரி நைஸ் மஷ்ரூம் ஆக்சுவலாக. ராவாக சாப்பிட்லாம். கொஞ்சம் மேரினேஷன் மேலே போட்டாலே போதும். உப்பு, லெமன் எதுனா போட்டால் கூட அது குக் ஆகிடும். வெரி நைஸ் ப்ரௌன் மஷ்ரூம். அதுக்கு மேலே you're going to put turkey bacon, கொஞ்சம் கிரில் பண்ணி வச்சுருக்கேன். நான் காட்டினேன் உங்கள் கையில். டர்க்கி பேக்கன்
அப்புறமா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடுங்க. வெரி லிட்டில் சீ சால்ட். அப்புறமா வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் ட்ரஃபிள் ஆயில். ட்ரஃபிள் ஆயில் பற்றி சொல்லணுன்னா, ட்ரஃபிள்ஸ் வந்து ஒரு இட்டலியில் வந்து கிரவுண்டு கீழே ஒரு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் உள்ளே இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை கலரில். சரியான ஃப்ளேவர், மஷ்ரூமோட ஹை இன்டென்சிட்டி ஃப்ளேவர் இது. இதில் ஆயில் எடுத்து வச்சுருக்காங்க, அந்த ஆயில் தான். இந்த ட்ரஃபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாய் வச்சுருக்காங்க. நம்மளா போனால் தெரியாது, ஒரு நாய் இருக்குது, அது $50,000-$60,000 இருக்குது. இதுதான் போய் ஹண்ட் பண்ணோம், ட்ரஃபிளை போய் நோண்டும், இது உள்ளே இருக்குது நோண்டுறா அப்படின்ட்டு, இல்லைனா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த நாய் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ், அது வெரி எக்ஸ்பென்சிவ் டாக். ட்ரஃபிள்க்குன்னே வச்சுருக்காங்க. ட்ரஃபிள் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீடியன்ட் இன் த வேர்ல்ட். இதை நம்ம ஆட் பண்ணோம், அதனால தான் லக்ஸுரின்னு சொன்னேன் நான். வாங்க, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேணாம். இதோட இன்னும் கொஞ்சம் லக்ஸரி நம்ம சேர்க்கணுன்னா பார்மேசன் சீஸ். One fantastic smashed potato with 5 toppings.